மக்களே வணக்கம். நாங்கள் 7 நாட்கள் சுற்றுலாவாக பண்ணாரி மாரியம்மன் கோவில் வழியாக செல்லும் வழியில் அருமையான ஒரு மலைப்பாங்கான இடங்களை கண்டோம். நீர்நிலைகளையும் கண்டோம். பண்ணாரி மாரியம்மனையும் தரிசித்துவிட்டு செல்லும் வழியில் மலையெங்கும் அழகழகான தோற்றங்கள் அனைத்தையும் கண்டுகளித்துவிட்டு மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் சென்றடைந்தோம். அங்கு சாமுண்டீஸ்வரியை தரிசனம் செய்துவிட்டு அங்கே ஒரு அருமையான செல்ஃபியை எடுத்துவிட்டு அன்னதானம் இடம்பெற்று சாப்பிட்டுவிட்டு அந்த கோவிலில் சாப்பாட்டினை விருந்தளிக்கும் வகையில் சாப்பிட்டுவிட்டு சிவனை தரிசனம் செய்துவிட்டு செல்லும் வழியில் எங்கும் பரவசம், அருமையான குதிரை சவாரிகளையும் பார்த்துவிட்டு மைசூர் பிருந்தாவன் கார்டனையும் சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு தலைக்காவேரி பார்த்துவிட்டு இரவு பிருந்தாவன் கார்டனையும் பார்த்து மகிழ்ந்துவிட்டு செல்லும் வழியெங்கும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் 7 நாட்களும் அனுபவித்த அந்த அனுபவங்கள் தான். எங்கு பார்த்தாலும் புன்னகை பூமியாகவே இருக்கிறது. செல்லும் வழியில் சுப்பிரமணியா அங்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரியையும் தரிசனம் செய்துவிட்டு சிருங்கேரி சென்று அங்கும் செல்லும் வழியெல்லாம் அருமையான ஒரு நீரோட்டங்கள். தலைக்காவிரியில் சுப்பிரமணியாவில் இது போன்ற தர்மஸ்தலாவில் இது போன்ற பல இடங்கள் சென்ற இடமெல்லாம் அன்னதான விருந்தளித்தனர். அன்னதானம் என்பது எல்லா கோவிலிலும் பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் தர்மஸ்தலா அருகிலே உள்ள அருமையான ஒரு கோவில். அங்கே தரிசனம் செய்துவிட்டு தர்மஸ்தலாவில் மஞ்சுநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு செல்லும் வழியில் ஜோக்பால் செல்லும் வழியில் ஒரு அருமையான மிகப்பெரிய கோவிலையும் பார்த்தோம். முருடேஸ்வர் முடித்துவிட்டு சிக்கந்தூரா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு முருடேஸ்வர் அருமையான ஒரு ஏரியா பிளஸ். யார் வேண்டுமானாலும் பாருங்கள், மிக அருமையான இடம். கடல் உப்பே இல்லாத ஒரு இடம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உப்பு இருக்காது. இது சிங்கந்தூரா சவடேஸ்வரி கோவில். எங்கு பார்த்தாலும் அன்னதானத்தில் மிக சிறப்பாக செய்து, எந்த கோவிலாக இருந்தாலும் கர்நாடகா பொறுத்தவரை நமக்கு அன்னதானமே மிக தானமாக கிடைக்கிறது. ஜோக் ஃபால்ஸிலிருந்து முடித்துவிட்டு செல்லும் வழியில் சித்திரதுர்கா கோட்டையை பார்த்தோம். அதில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு செல்லும் வழியெல்லாம் எந்த கோவில் கிடைத்தாலும் பார்த்து கொண்டு சவடம்மாள் கொண்டுவாடி சவடம்மாள் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பினோம். இதில் சிறப்பான அம்சங்கள் என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு பேரானந்தம். அதிலும் மிக சிறப்பான கோவில்களையும் தரிசனம் செய்துவிட்டோம். சித்திரதுர்கா கோட்டையை தரிசனம் செய்தோம். போட்டில் பயணம் செய்தோம். மலைகளை சுற்றி பார்த்தோம். எங்கு பார்த்தாலும் ஆனந்தமாய் சுற்றித் திரிந்தோம்.
அதனை நினைத்து நினைத்து பல வருடங்களாக நாங்கள் காலத்தை போக்கினோம். சித்திரதுர்கா கோட்டை என்பது மிக சிறப்பான கோட்டையாக இருக்கும். அதில் நிவேதா நடனமாடுகிறார். சபடம்மா பார்த்தோம், சிவனை பார்த்தோம், இதுபோன்ற வீரநாகமாவை பார்த்தோம், அன்னதானத்தை சாப்பிட்டோம், சவடம்மாளை பார்த்தோம், கொண்டுவாடி சவடம்மாவில் செல்ஃபி எடுத்தோம். வீரப்பன் கடத்திய நமது கர்நாடக அக்கர் இறந்த இடத்தை சென்றடைந்தோம். வீரநாகம்மா கோவிலை பார்த்தோம். இதுபோன்ற பல கோவில்களையும் பார்த்து பரவசம் அடைந்து, இது நம்ம ஆக்டர் இறந்த இடம், அது பெங்களூரில் இருக்கின்றது, அதனை பார்த்தோம். சிருங்கேரியை மிக பழமையான கோவில், அதை பார்த்தோம். கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோவிலை பார்த்தோம். இதே போல பல கோவில்களையும் சிறப்பாக பார்த்தோம். இது வடகாசி கர்நாடகாவில் இருக்கிறது. இந்த காசியையும் தரிசனம் செய்தோம். போகும் வழியெல்லாம் அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி, கோவில்கள், எங்கு பார்த்தாலும் ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். இதுபோன்று நம்மளும் செல்வோம் என்று பார்த்தால் நீங்கள் சென்றால்தான் தெரியும் அதனுடைய ஆனந்தத்தை. இது தர்மஸ்தலாவில் உள்ள நதிக்கரை, இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்குது. இது சுப்பிரமணியா. அன்னதானம் என்பது மிகச் சிறப்பாகவே நடக்கும் எல்லா கோவில்களிலுமே. 7 நாட்களும் மிகச் சிறப்பாகவே அனைத்தையும் கண்டுகளித்தோம். எங்கு பார்த்தாலும் கோவில்களாகவே, நம் தமிழ்நாட்டைப் போல அங்கு இல்லாமல் எங்கிட்டா ஒவ்வொரு கோவில்கள் மட்டும்தான் இருக்கின்றது. அனைத்தும் பார்த்துவிட்டு வீடு திரும்பிவிட்டோம். நன்றி, வணக்கம்.